புள்ளிகளை கடந்து மோசமானது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வென்று ரேகா குப்தா தலைமையில் ஆட்சி அமைந்தது. அதன் பிறகு சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. முதல் கட்டமாக 6000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகளில் உள்ள குப்பைகள் அகற்றப்பட்டன. தொடர்ந்து சாலைகளின் இருபுறமும் நீர் பாய்ச்சி அடிக்கப்பட்டது. இதனால் தூசிகள் எழுந்து காற்று மாசுபடுவது குறைந்தது. அடுத்தது 10,987.21 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டது. கட்டிட தொழிற்சாலைகள் மூலம் வெளியான 2349.7 மெகா டன் கழிவுகளும் அகற்றப்பட்டன. இதனால் கழிவுகள் எரிப்பு, கரும்புகை வெளியாகுதல் குறைந்தது. இதுபோன்ற நடவடிக்கைகளால் தற்போது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 67 குறைந்துள்ளது. இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் மிகவும் சாதகமான சூழலாக கருதப்படுகிறது.